சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு ஆங்கிலம் கற்க ஆசை வந்துள்ளது. ஜெயின் மறைவுக்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளராக தன்னை கொண்டை, காலர் வச்ச ஜாக்கெட், ஐயங்கார் நாமம், மேக்கப் என அடுத்த ஜெயலலிதாகவே தன்னை காட்டிக்கொண்டார். ஆனால் சொந்தமாக பேச தெரியாத அவர் எழுதி வைத்துதான் படித்து வந்தார். இதனால் கேலிக்குள்ளான சசிகலா நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஆனாலும் ஜெயலலிதாவை போன்ற ஆங்கில புலமை இல்லாததால் பல இடங்களிலும் தமிழிலே பேசி வந்தார். இந்தியா டுடே நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது கூட ஆங்கில கேள்விக்கு தமிழில் பதிலளித்தார். இந்நிலையில் 4 ஆண்டுகள் சிறையில் கழிக்க உள்ள சசிகலா ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடிவு செய்துள்ளார். அதற்காக ஆங்கில ஆசிரியரையும் நியமித்து தர வேண்டும் என சிறை நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனால் அவருக்கு விரைவில் ஆங்கில ஆசிரியரை சிறை நிர்வாகம் நியமிக்கும் என தெரிகிறது. ஆங்கிலம் கற்க ஆசைப்படும் சசிகலா எளிமையாக ஆங்கிலம் கற்க என விற்கப்படும் ரெபிடெக்ஸ் புக்கை படிக்க தொடங்கலாம். சசிகலா தினசரி ஆங்கில நாளிதழ்களை படித்தாலும் அவரது ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். எது எப்படியோ 4 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிந்து வெளியே வரும் போது சசிகலா ஆங்கிலம் மற்றும் கன்னடத்தில் புலமை பெற்று பொழந்து கட்டுவார் என தெரிகிறது. அதே போல 30 நாட்களில் ஆங்கிலம் கற்பது எப்படி என்ற புத்தகத்தையும் அவர் படிக்கலாம் என பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த புத்தகங்களை வாங்கும் போது புரொனன்சியேஷன், அர்த்தம் ஆகியவை தமிழில் இருப்பதாக பார்த்து வாங்கினால் கூடுதல் உதவியாக இருக்கும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.